வெல்கம் டு Robotics. இனிமேல் நம்ம சீரீஸ் ஆஃப் புக்ஸோடைய சம்மரி பார்க்க போகிறோம். புக்கோடைய சாராம்சத்தை பார்க்க போகிறோம். எஜுகேஷன் சம்மந்தமாக, ரோபாட்டிக்ஸ் சம்மந்தமாக, அந்த ரோபாட்டிக்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றது சம்மந்தமாக. இன்றைக்கி வந்து இன்வென்ட் டு லேர்ன் மேக்கிங் டிங்கரிங் அண்ட் இன்ஜினியரிங், சில்வியா, லிபோ, மார்டினஸ் மற்றும் கேரி எஸ்டேஜர் அப்படின்றவங்க இந்த புக் எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கோடைய சாராம்சம் வந்து ஒரு மேக்கர் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 1970களில் அவங்க உருவாக்குறாங்க அமெரிக்காவில். அதனால் அவங்க என்ன எஜுகேஷனில் டிஃப்ரென்ஸை பார்த்தாங்க, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்ன அப்படின்றத அவங்க குறிப்பிட்றாங்க. இதை நிறைய பாட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. 4 பாட்டை நம்ம பார்த்துட்டு சம்மரியாக 5th பாட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏன் வந்து ஸ்கூல் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், 21ஆம் நூற்றாண்டில் தேவைப்படக்கூடிய சேஞ்சஸ் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில் நம்முடைய ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் வந்து இல்லை. அதனால் அவங்க வந்து நாலேஜை மட்டும் உள்ள வாங்கிக்கிறதுன்ற விஷயத்தை விட்டு வெளியே வந்து கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங்கை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மேக்கிங் டிங்கரிங் இன்ஜினியரிங்ன்ற ஒரு சொல்லப்படுற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. 2வது பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்கிங் அண்ட் டிங்கரிங். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், புதுசாக ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு நம்ம சின்ன வயசில் ஒரு மோட்டர் ஓட வச்சு சந்தோஷமாக மோட்டர் ஓட வைக்கிறதே நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். மோட்டர் ஓட விட்டுட்டா அப்படின்னு கையை தூக்கிட்டு நம்மளாம் ஓடுவோம் இல்லையா? இப்படிலாம் நம்ம பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பசங்களை மோட்டரை ஓட விட்டு சுற்ற வச்சு அங்கே என்ன பேட்டரி ஏன் யூஸ் ஆகுது, மோட்டர் எப்படி சுற்றுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே போல் ஒரு மோட்டர் வாங்கினீங்கன்னா மோட்டர் உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை இன்னும் சூப்பராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்றது தான் 2வது பார்ட்டில் இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பண்ணுறப்போ புதுசாக ஒன்று தயாரிக்கிறீங்களோ, இல்லை இருக்கிற பொருளை உடைக்கிறீங்களோ, இல்லை மாற்றி அமைக்கிறீங்களோ, இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், கடினமாக இருக்கக்கூடிய பாசிவரன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். என்னென்னு கேட்டால், ரிசல்ட் வர வரைக்கும் அதில் தான் நம்ம போய் இருப்பான். ஒரு சில பேர் எடுத்து போடுவான், வந்துச்சுன்னா பண்ணுவானுங்க, இல்லைனா போய்கிட்டே இருப்பானுங்க. இது 2 வகை. ரிசல்ட் வர வரைக்கும் அவங்கள வந்து போராட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிளாஸ் ரூமில் கொண்டு வந்துடணும். ரோபோட்டிக்ஸ் லேப்ஸு, 3D பிரிண்டர்ஸு, லேசர் கட்டர்ஸ்லாம் கொண்டு வரணும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் கொண்டு வரணுன்றாங்க. அது பாட்டு வந்து இன்ஜினியரிங். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அவனுக்கு வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு உனக்கு மேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டுப்பா, ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் படித்தாதான் அவனால் ரோபோட்டிக்லாம் பண்ண முடியும், மைக்ரோ கண்ட்ரோலர் பண்ண முடியும், பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியுன்றது அவனுக்கு புரிய வச்சு அந்த சப்ஜெக்ட்டுக்கு உனக்கு இன்ஜினியரிங் தேவைப்படுதுன்னு சொல்லி இன்ஜினியரிங்கை சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங்னா இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் வந்து சொல்லப்படுது ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கிறான் அப்படின்றது அவங்க 3வது பாட்டாக சொல்லிட்டு, 4வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 1970களில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி, டூ இட் யுவர் செல்ஃப் கல்ச்சர்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், மேக்கர் மூமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பசங்களை வந்து புது பொருளை பண்ண வச்சு, இருக்கிற பொருளை உடைக்க வச்சு, அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் டியூட்டோரியல் ரிலே உடச்சி இப்போ காமிச்சோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி Robotics சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஏகப்பட்டது இருக்கும். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் வருது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது எல்லாமே பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு உண்மையான எஜுகேஷன் வந்து 21ஆம் நூற்றாண்டில் தேவைப்படக்கூடிய எஜுகேஷன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த புக்கில். அதனால் நம்மளுடைய Roboticsல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸும் நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு மீனிங்ஃபுல்லாக மாறும். ஏண்டா படிக்கிறோம், இந்த மேக்ஸ் ஏன்டா கண்டுபிடிச்சான் அப்படின்ற கான்செப்டெல்லாம் மாறி உண்மையாகவே மேக்ஸை தேவையாக தான்ப்பா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை உங்கள் புள்ள அனுபவிப்பாங்க. இல்லை கேட்கக்கூடிய நீங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்களும் இதை அனுபவிப்பீங்க. வாங்க நம்ம Roboticsல சந்திக்கலாம்.